வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கு ரெகுலராகவே பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஆல் போர்டு மெத்தேடு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலாவை வச்சு நீங்கள் 1000% ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நமக்கு ரெண்டு நம்பரே நமக்கு தொடர்ந்து பாஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு இது எப்படி பாஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. அதே மாதிரி அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய ட்ராவுக்கும் இதே மெத்தேடில் என்ன நம்பர்ஸ் அடுத்து வருதுங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் வாங்க. நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எல்லா நம்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 19ஆம் தேதி வந்திருக்கிற ரிசல்ட்டை வச்சு 20ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 6 நம்பருக்கு முன்னாடி வரக்கூடிய 3 நம்பரை தான் நம்ம எடுத்துக்கிறோம். 19ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய 6 நம்பருக்கு முன்னாடி நம்பர் 3 நம்பரை நம்ம எடுத்துக்கிறோம். 631ன்னு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா பெருக்கல் 99ன்னு போடுறோம். 6 நம்பருக்கு முன்னாடி நம்பரை போட்டு இங்கே லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். 7 9 6ன்னு கிடச்சிருக்கு. 769ன்னு கிடச்சிருக்கு. இதிலிருந்து தான் அடுத்த நாள் நமக்கு வின்னிங் நம்பர்ஸாக வரணும். பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் 20ஆம் தேதிக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன ரிசல்ட் வந்துச்சுங்கிறது. 9 6 9ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. நமக்கு இந்த மெத்தேடில் கிடைச்ச ஆல் போர்டு நம்பரில் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் 3 போர்டுமே வந்திருக்கு. நமக்கு இந்த மெத்தேடு படி பார்க்கையில் 100% 3 போர்டுமே பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. இதே மெத்தேடில் அடுத்த நாள் என்ன நம்பர் வின்னிங் கிடச்சிருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த ஒரு ஃபார்முலாவெல்லாம் வச்சு நீங்கள் ரெகுலராக வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கு 6 நம்பருக்கு முன்னாடி நம்பர் 654ன்னு இருக்குது. இந்த 654 நம்ம போட்டுக்கிறோம். பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர் 746. 746 இதிலிருந்து ஆல் போர்டு நம்பர் நமக்கு அடுத்த நாள் வரணும். 746ன்னு கிடச்சிருக்கு. இதில் நமக்கு என்ன நம்பர் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கையில் வந்த ரிசல்ட்டு 857 வந்திருக்கு. ரிசல்ட்டு நமக்கு ஃபார்முலாவில் என்ன நம்பர் கிடச்சிச்சு 746ன்னு கிடச்சிருந்துச்சி. அப்போது நமக்கு இதிலேருந்து பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பருங்கிறது ஆல் போர்டு அடுத்த நாள் வந்திருக்கு. அடுத்த நாள் ஆல் போர்டு 7ங்கிறது நமக்கு வந்திருக்கு. நீங்களே பார்க்குறீங்க. இப்போது அடுத்த ரிசல்ட்டுக்கு என்ன நம்பர் வந்திருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. அடுத்த நாள் 6 நம்பருக்கு முன்னாடி நம்பர் 829. இந்த நம்பரை நம்ம போட்டு பெருக்கி 99 போடுறோம். 829 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸை தான் நம்ம எடுத்துக்கிறோம். 071ன்னு கிடச்சிருக்கு. நல்லா பாருங்கள், 071. இதிலிருந்து அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பராக வரணும். நமக்கு 071. அப்போது இதிலேருந்து என்ன நம்பர் அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர் வந்திருக்கு நீங்களே பாருங்கள். அடுத்த நாள் வந்த ரிசல்ட் 651. நமக்கு சி போர்டில் 1ங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. இந்த மெத்தேடு படி ஆல் போர்டு நமக்கு 1ஆம் நம்பருங்கிறது வின்னிங் கிடச்சிருக்கு. நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. தொடர்ந்து நமக்கு 20ஆம் தேதியிலேருந்து எப்படியெல்லாம் வின்னிங் கிடச்சிருக்குங்கிறத தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நமக்கு தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வருது. இந்த மெத்தேடை வச்சு நீங்கள் ஆல் போர்டு வின்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபார்முலாவில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸை வச்சு இது ஒரு கெஸ்ஸிங் மெத்தேடு மட்டும்தான், கன்ஃபார்ம் கிடையாது. உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்காங்க. நமக்கு 22ஆம் தேதி 6 நம்பருக்கு முன்னாடி நம்பர் 936.
936 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்லேருந்து அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர்ஸ் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 936ன்னு போடையில் அடுத்த நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து 251ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வர கிடையாது. அப்போது நமக்கு அடுத்த நாள் என்ன நம்பர் நம்ம பாஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு இடத்துல நமக்கு மிஸ் ஆகிருக்கு. இப்போது இந்த நம்பரை வச்சு அடுத்த நாள் ரிசல்ட்டுக்கு என்ன நம்பர் வரப்போகுதுங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து 283 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய 3 நம்பர் வந்து 0, 1, 7. அப்போ வந்து 0, 1, 7 அடுத்த நாள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கையில் வந்து கண்டிப்பாக இருக்குது. பார்த்திங்கன்னா நமக்கு 24ஆம் தேதி நடைபெறக்கூடிய சிறிசக்தி டிராப்புக்கான வின்னிங் நம்பர்ஸ் வந்து 0, 1, 7 இதிலிருந்து ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து நமக்கு 100% வந்துடும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம். இந்த நம்பர் எப்படியெல்லாம் வந்துச்சுங்கிறத நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்க. ஒரே ஒரு நாள் நமக்கு மிஸ் ஆகிருக்கு. அது எதுனாலங்கையில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 251 ரிசல்ட் வந்துருந்துச்சு. முன்னாடி நாள் வந்த நம்பர்லேருந்தே 2 நம்பர் நமக்கு அப்படியே வந்துருச்சு. அதனால் வந்து நமக்கு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடில் கிடச்சிருக்கக்கூடிய நம்பர் வந்து 0, 1, 7 சரிங்களா. இந்த நம்பர் உங்களுடைய கெஸ்ஸிங்களையும் நம்ம இந்த ஃபார்முலா மெத்தேடில் எடுத்துருக்கக்கூடிய நம்பரும் கணக்கில் வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கலாம். இல்லாட்டி வேண்டாம், கெஸ்ஸிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மெத்தேடை வந்து நம்ம எடுத்திருக்கோம். எல்லாருமே பயன்படுத்திக்காங்க. நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம வந்து நிறைய ஃபார்முலா மெத்தேடு நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து வந்து கொடுக்க போகிறோம். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஃபார்முலா எடுத்திருக்கோம். இந்த 3 ஃபார்முலாவிலையும் எப்படியெல்லாம் வின்னிங் வருதுங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போது வந்து நம்ம அடுத்த ஃபார்முலா வீடியோ நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்திருக்கக்கூடிய ட்ரா நம்பர்ஸை வச்சு நம்ம வந்து பார்க்க போகிறோம். 20ஆம் தேதி ட்ரா நம்பர்லேருந்து எப்படி நம்ம அந்தந்த ட்ரா நம்பருக்கே வின்னிங் எடுக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங் வந்து ரெகுலராக வந்து நம்ம குரூப்பில் வந்து தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்காங்க நம்மளுடைய குரூப்பில் வந்து. நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய மெத்தேடை வச்சு உங்களுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தேடு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து வின்னிங் கிடச்சிட்டு தான் இருக்குது. இந்த மெத்தேட்லேருந்து 100% பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி முன்னாடி நாள் அடிச்சிருக்க நம்பர்ஸை வச்சு நம்ம பார்க்கையில் என்னையோடைய கணக்கில் 0 வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குங்க. 0 வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குது. அதனால் 0வை கூட நீங்கள் ஆல் போர்டு நம்பர்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மெத்தேடை வச்சு நான் வந்து எடுத்திருக்கேன். 0 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. நம்ம வீடியோவை இதுவரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.